அதனால தான் அவருக்கு இவ்வளோ வருது. இவ்வளவும் பிரச்சனைங்க. எவ்வளோ கழிவு வருதோ அவ்வளவு பிரச்சனை. ஹார்ட்டை வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் எனக்கு ஹார்ட் பல்ஸ் வந்து அவ்வளோ வீக்காக தெரியும். நான் சொன்னேன்னா ஹார்ட் பல்ஸ் வீக்காக இருக்குன்னு சொன்னேன்ல. அவ்வளோதான், ஹார்ட் அடைக்கிற கழிவு வந்துருச்சுங்க. இனி பயப்பட தேவையில்லை. சரியா? ஏன் சரி இன்னும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா? ஐயோ, அப்போ நிஜமாவே பரவாயில்ல. அடசாமி, உட்காருங்க. இந்த விரலையும் பண்ணிடலாம். உட்காருங்க. ஐயோ கடவுளே, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு வரீங்க. இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. கொடுங்க. ஷோ கடவுளே, ஆமாம் தெரியாத வரையும் எல்லாம் சாதாரணம் தாங்க. ஐயோ கடவுளே, பாருங்க, நான் சாதாரணமாக பெயினுக்கு போட்டேன், சரியாகலை. மேப்பூச்சி அந்த இடத்துக்கே போட்டேன், சரியாகலை. ஹார்ட்டோட பிளாக்கை எடுத்தேன், இப்போ சரியாகுதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? காலையில் படபடப்பு வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து உச்சக்கட்ட பிரச்சனை தாங்க. ஐயோ சாமி, தயவுசெய்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. நான்லாம் சொல்கிறேன், அதாவது சின்ன வழியும் தான் சொல்லியிருக்கேன். நானும் இனிமேல் எனக்கு என்ன பண்ணுது? இல்லை குறைஞ்ச அளவுக்கு அதே அளவில் இருக்குது. கூடல இல்லை, எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குதுங்க? எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சி? 10% குறைஞ்சிருக்கு. 10% குறைஞ்சிருக்கு. அப்போ தான் இந்த கையிலையும் போட்டு அந்த மிச்சம் உள்ள அடப்பி எடுத்தாகும். உங்களுக்கு ஹார்ட் வந்து இங்கே தானே இருக்குது. இங்கே உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இல்லை, ஹார்ட் இந்த பக்கம் தானே இருக்குது. ஆமாம். இங்கே வலிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை கேட்குறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஹார்ட் அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த ஹார்ட்டுக்குரிய சேனல் 2 சைட்லேயும் இருக்குது. இப்போ ஏன் நான் இந்த சுண்டு வரலில் இப்போ எடுத்தேன், ஏன் நான் இந்த சுண்டு வரலில் போடுறேன்? அந்த சைடில் தானே ஹார்ட் இருக்குது. ஏன்னா அதுக்குரிய சேனல்ஸ் 2 பக்கமும் இருக்குன்றது அலோபதி டாக்டருக்கே தெரியாது. புரியுதுங்களா? அக்குபஞ்சர் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஹார்ட்டுக்கு போகிற சேனல் 2 பக்கத்துலேருந்து போகுதுன்னு. வலது கையிலையும் போகுது, இடது கையிலையும் போகுது. புரியுதுங்களா? அதனால தான் அந்த இடத்துல வலிக்குது. எந்த இடத்துல வேணாலும் வலிக்கும், சொல்ல முடியாது. ஆனால் ஹார்ட் அங்கே தான் இருக்குது, அந்த உறுப்பு அங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு போகக்கூடிய சேனல்ஸு 2 சைடில் இருக்குது. அந்த 2 சேனலில் எங்கே பிளாக் இருந்தாலும் வலிக்கும். மரத்து போயிருந்தீங்கன்னா மரத்து போயிருன்னு சொல்கிறீங்களா? அதுதான் இப்போ கால் மரத்து காலர் மணி நேரம் மடக்கி வர முடியாதுல்ல. ஒரு மரத்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? நான் தான் சொல்லியிருக்கேன். எதுலையும் பாருங்கள். ஆனால் நம்ம இப்படி ஊசி குத்தினா நார்மலாக ரத்தம் வரத்தானே செய்யும். அது நார்மல் ஊசி, இது அக்குபஞ்சர் ஊசிங்க. அக்குபஞ்சர் ஊசி குத்துனா கழிவு இருந்தால் மட்டும்தான் ரத்தம் வரும். மற்ற இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட வராதுங்க. ஆமாம், ரத்தம் வராது. ஆனால் நம்ம அமுக்கும்போது வர்றது நார்மல். அமுக்கும் போது இல்லை, வந்துருச்சு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். குத்துன உடனே எடுத்தோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ வருதுனாவே என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்படி நான் அழுத்தினேன்னா இப்போ கழிவு இல்லைன்னா வராது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஹார்ட்டில் அவ்வளோதான் கழிவு முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறுங்குடலில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி ஹார்ட்டில் இருக்குன்னா பாருங்கள், வந்துட்டுருக்கு. சரிங்களா? அப்போது கழிவு இல்லைன்னா வராது. நான் என்ன அழுத்தினாலும் வராது. இப்போ பாருங்கள், வருது பாருங்கள். 2 சைட்லேயுமே வருது. இப்போ ஏன் இதை நான் ஃபுல்லாக எடுக்கணும் சொல்லுங்கள்? இது அத்தனையும் ஹார்ட்டை அடைக்க போகிற கழிவு. அப்போ நான் இதை விட்டுற முடியுமா? நான் விட்டுறவா?
எப்படி நான் விட முடியும்? வாங்க கையா. இப்போ அங்கே உட்கார சொல்லுப்பா. சேர் போட்டு உட்கார சொல்லு. சரிடாம்மா, சரி. அவ்வளோதான் வந்தது, அவ்வளோதான். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் குறையில. அப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடணும் இன்னும், சரிங்களா? இன்னும் ஹோல் ஹார்ட் சேனலுமே இருக்குது. இப்போ ஹார்ட்டில் ஒரே ஒரு புள்ளியில் தான், எமர்ஜென்சி புள்ளியிலேருந்து மட்டும் தான் அடப்பை எடுத்து விட்ருக்கேன். இன்னும் மொத்தம் 9 புள்ளி இருக்குது. அந்த 9 புள்ளியிலேருந்து நான் எடுக்கணும், சரிங்களா? அது எடுத்தேன்னா அதுவும் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போயே போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி 4வது நாளுங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போட்டாச்சு. ஹார்ட்டில் உள்ள எரர்ஸ் போயிருக்கு. இப்போ நிற்கும் போது வலிக்குதுங்களா? நிற்கும் போது வலி இல்லை. அன்றைக்கி நிற்கும் போதே எவ்வளோ வலி வலிச்சது. நம்ம எமர்ஜென்சி பாயிண்ட் போட்டுமே உங்களுக்கு வலி வந்து ஓரளவு குறைஞ்சிச்சின்னு சொன்னீங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக் உரியது போட்டோன்னே. ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து நிற்கும் போது எந்த வலியுமே இல்லை. சூப்பருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாகவே ஹார்ட்டில் உள்ள கழிவுகள் வெளியில் வந்துருச்சுங்க. ஹார்ட்டில் உள்ள பிளாக்ஸ் கிளியராக இருக்குது. டோட்டலாக 6 பிளாக்ஸ் இருந்துச்சுங்க. 6ம் கிளியராக இருக்குது. இதை கம்மிங் வீக் வந்து நீங்கள் எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லுவீங்க. நான் அவ்வளோ சூப்பராக இருக்கேன், டயர்னஸ்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. காட் இஸ் கிரேட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக். பார்த்தீங்களா, இப்படி தான் பல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்கோட, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்றது கூட தெரியாமல் வந்த அத்தனை பேரையும் இப்படி தாங்க அக்குபஞ்சர் மூலமா நாங்கள் சுகப்படுத்தணும். ஸோ எங்களோட ரிப்போர்ட் பாருங்கள். இந்த ரிப்போர்ட்டே நமக்கு எவிடென்ஸாக இருக்கும். ஸோ கார்டியாக்கு எவ்வளோ ரிஸ்கில் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சுண்டு விரல் நகத்து உள்புற ஓரத்தில், அது எந்த விரலில் வேணால் இருக்கலாம், அந்த ஓரத்தில் நம்ம அழுத்தி விடணும். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயினாக இருக்குது, இல்லை இருதயம் இருக்கிற இடத்துல ஏதோ கூத்துற மாதிரி இருக்குது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, வேர்க்குது, படபடப்பாக இருக்குது, ஸோ கொஞ்சம் அன்யூஸ்வலாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வலிக்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இமீடியட்டாக அந்த புள்ளியை நீங்கள் அழுத்த ஆரம்பிச்சிடணும். அப்படி அழுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பெரிய ஆபத்தை தடுக்கும். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அக்குபஞ்சர் புள்ளியை நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் பிளட் லெட்டிங் தெரப்பி. ஸோ அந்த இடத்துல ப்ரிக் பண்ணி ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா போதும். ப்ரிக்னா குத்தணும், ஒரு சேஃப்டி பின் எடுத்து கூட குத்தலாம். சுத்தம் பண்ணிவிட்டு குத்தி ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா போதும், அங்கே இருக்கிற அடைப்பு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்படி தாங்க ஆயிரக்கணக்கான பேரை காப்பாற்றிருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச பல உயிர்களை காப்பாற்றுங்க. காட் பிளஸ் யூ ஆல். H9ன்ற முதலுதவி புள்ளியை நீங்கள் அழுத்தி காப்பாற்றினாலும் அவங்கள முறையாக ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சி சென்று அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது முழுவதும் சரியாயிடுச்சான்றதை செக் பண்ணிக்கிறது மிக அவசியம்.